நேரத்துல போய் யார பணைய சொல்றிய? யார பணைய சொல்லுங்க? ஏப்ப என்னத்தா ஒரு குஞ்சே எங்கான? ஏன் போயிட்டாங்க தெரியுமா? எல்லாத்துக்கும் ஒரு குஞ்சு தான் இருக்கு. உனக்கு யாரப்பா நீ? யாரியா காலங்காத்தான் 5 மணிக்கு போய் கத்திக்கிட்டு இருக்கு காலு யாரையா நீ? மைக்கு எல்லாம் போட்டுக்கிற அண்ணன் ராஜா உனக்கு ஏன் அருமையான யாரையா நீ? ஏன் வழி மறிக்கிற? யாரையா வர காரணம் இல்லையா? சரி, உன்னை பார்த்தா கோவக்கு ஆளுமா தெரியுது. உன் வேலை போப்பு போவே நீ வரையா? ஏன் நான் பாத்துக்கிறேன். அனுமதி இல்லாம உள்ள போக கூடாது. ஏன் வழி மறிக்கிற? என்ன ஏன் வரேன்ன? ஏன் வர? சரியா போச்சு. அம்மா சொல்லி விட்டாங்க. யார் நோத்தாவா? என்னையா கேட்ட? என்ன கேட்ட? அம்மா சொல்லி விட்டாங்க. அதே நோத்தாவான்னு கேட்டேன். என்ன கேட்டுக்கணும்? வயசுக்கான கேட்டுக்கணே. இப்ப கொஞ்ச நேரத்துக்கு ஒண்ணு நோன் எடுத்து வரணும் பாரு. செவரொட்டி அஞ்சு வேற ஆள்கிட்ட வச்சுக்கிறேன். நான் பேசுறேன்னா காரணம் இருக்கு. நான் பேச காரணம் இருக்கு. என்ன என்ன நோன் என்ன தெரியுமா? என்னது? ஆங்கிலத்தை இல்லைன்னு. ஆங்கிலத்தையே பேசுற நீ? ஆங்கிலம் இல்லையா? ஆங்கிலத்துக்கு உனக்கு என்ன சம்பந்தம்? அசிங்கம் நினைச்சக்கூடாது. அசிங்கம் யார்கிட்ட பேசக்கூடாது. நான் மோசமான ஆளு. எஸ் சொல்லி விட்டேன். அம்மா சொல்லி விட்டாங்க. என்ன சொல்லிச்சு நோத்தா? யாராவது விளக்கமா செலுத்து நடத்துவாங்க. எதுக்கு வாச கூட்டுவா? அது 6 மணிக்கு மேலதே. எவ்வளவு கூட்டம் இருந்துச்சு. இப்ப ஏன் எவ்வளவு போச்சாலும் போயிடுச்சு. போற 100 நாள் வரைக்கும் போகணும்ல. அம்மா சொல்லி விட்டாங்க. அது என்ன சொல்லிச்சு நோத்தா? என்ன பக்கம் கரையா கேக்குறீங்களாப்பா? பையனா யார வந்து நோத்தணுமான்ற இல்லையா? இதெல்லாம் அசிங்கமான சொல்லு கிடையாது. இப்ப மாமாவை என்னன்னு சொல்லி கூப்பிடுவான்? மாமா வந்து அம்மையாண்டுவான். அம்மையாண்டுவான். ஆமா. ஐத்தே நொய்த்தேன்டுவான். இப்ப எங்க ஆத்தா இருக்கு வச்சுங்களேன். பக்கத்துல வந்து ஒரு பெரியம்மா இருக்கு, வயசான பெரியம்மா. அவங்க வந்து என்ன கேட்பாங்க? ஏன்டா இன்னாரு இன்னாரு நோத்தா எங்கடா போயிருக்கா? நோத்தா வீட்டுல இருக்காளா? அப்ப நோத்தா இல்லன்னா பெரியம்மா வந்து கேட்டுன்னு சொல்றா நோத்தாட்ட. பெரியம்மா எப்படி சொல்லுவீங்க? பெரியம்மா வந்து பெரியத்தா. இவ்வளவு அதிக பசி என்ன திங்கிறீங்க? ஒன்னா தின்னா புழு புழுன்னு இருக்கும் போப்பா அங்கிட்டு. சரி, அம்மா சொல்லி விட்டாங்க. என்ன சொன்னாங்க? வேட்டைக்கு போறீங்க, சரி பார்த்து போயிட்டு வாப்பா அப்படின்னாங்க. ஏன் கண்டு தெரியாதா? இல்ல என்னம்மா ஒரு நாள் சொல்ல மாட்டேன் என்னமான்னு கேட்டேன். சரி மன வேட்டைக்கு போறீங்க, வேட்டைக்கு போற வழியில முழு கிரிக்க வழி மறிப்பேன். முழு கிரிக்க வழி மறிப்பேன். நெத்தியில சிவப்பு கலர் பொட்டு வச்சிருப்பேன். மஞ்சள் கலர்ல பாவாடை ட்ரவுசர் போட்டுருப்பேன். பாவாடை ட்ரவுசரா? ஆமா. தேவனு சனியை முடிக்குது. கழுத்துல வெள்ளை கலர்ல பாசி போட்டிருப்பேன். தோடெல்லாம் போட்டிருப்பேன். நல்லா முறுக்கு கொடுத்தா கண்ணும் கரையாண்டு கருவண்டு மாக்கி இருப்பேன். நம்ம காலை பார்த்தா தெரிஞ்சுக்கலாம். தார் ரோடு நிலத்துல இருப்பேன் மகனே. மூடிய வாயா வாயா காவாயா? அது தார் ரோடு நிலத்துல, அது குறிப்பா வலது காலில் கருப்பு கை கட்டி இருப்பேன். அது அதை மட்டுமா உத்து பார்த்த அம்மா கண்ட கனவு. யாரு என்ன வழிமறிப்பேன் மகனே? நீங்க சொல்லி பாப்பீங்க. கடைசியில கோவம் வந்து கையில வச்சிருக்க அம்பால வாயை குச்சி கிழிச்சு மகனே அம்மா கனவு வந்தாங்க. எங்க அம்மா அதனோட கனவு இருக்கு. எங்க அம்மா என்ன குத்துற மாதிரி அம்மா கண்ட கனவு உங்கள் சொல்லுவேன். இந்த ஆர்டர் நான் தானே போட்டிருக்கேன். இல்லைங்க, அது எதுக்கு வந்திருக்கீங்க இங்க? எங்க அம்மா கிட்ட பழிச்ச கூட நான் நினைக்கிறேன். அது பழிக்குது பழிக்காம போது அது அப்பாரு பிடிச்ச. எதுக்கு வந்திருக்கீங்க? எனக்கு சொந்தமான பிடிக்க வந்திருக்கேன். அதை என்னது? என்னது எனக்கு சொந்தமானது? அதை என்னதுயா? என்னதுன்னு கேக்குறியா? எதை எனக்கு சொந்தமானது? சரி நீ பேசிக்கிட்டு என்னையா என்னது எனக்கு சொந்தமானதுன்னு சொன்னேன். அதே என்னது? என்னதுன்னு கேக்குற? எனக்கு சொந்தமான அது. ஓ சொந்தம் மானு தெரிஞ்சிருக்கீங்களா? ஆமா. மானு எங்க பாத்திய? வெள்ளிமலைக்கு வேணுச்சாரு இடையில. வெள்ளிமலை, அந்த வெள்ளிமலை சொந்தக்காரன் நானு. எங்க வெள்ளிமலை தெரியுது? தெரியலையா? ஊர தென்னை மருந்தே நல்லா பாரியா தெரியுமா? தெரியல இல்ல தெரியலையா? தென்னை மரம் இப்ப தெரியுமாரு. எப்படி நாட்டுல இவன்லாம் கொல்ல கற்பழிப்பு எல்லாத்தையும் செஞ்சுட்டு மாமியாவையும் மச்சினமுறை சேர்த்து வச்சிருக்கானோ அவனுக்கு இந்த மாதிரி தெரியாதுயா. நான் மாமியாலையும் மச்சினமுறை சேர்த்தே வச்சிருக்கேன். தாய் நல்லா கேட்டுக்குங்க. முதல்ல மாமியாவை சேர்த்து வச்சிருந்தேன் பாத்தீங்களா? மானகட்டவைய. அப்புறம் மச்சின பொண்ணோட சேர்த்து வச்சேன். மரியாதை இல்லவைய. எதுக்கு அவசரப்படாங்க வருவர? அறிவுக்கு அறிவில்லையா? மாமியா சேர்த்து வச்சுக்க ஒரு 100 பேர் இருக்க சபையில வந்து பேச்சு உனக்கு வெக்கம் இல்லையா? இதுல வெக்கம் ரோசமான இல்லையா? என்ன இருக்கு? மாமியா சேர்த்து வச்சு வந்து மச்சமோட சேர்த்து வச்சு. ஆனா இருங்க, என் மாமனாருக்கும் மாமியாருக்கும் சண்டை ஓட்டி 8 வருஷம் பிரிஞ்சுட்டாங்க.
சரி அவங்க ரெண்டு அந்த பேரும் சண்டை அவங்க ரெண்டு பேரும் அவங்க ரெண்டு பேரும் காலையும் கும்பிட்டு விழுந்து இன்னைக்கு மாமனார் மாமியார் சேர்த்து வச்சிருக்கேன். அந்த சண்டை அப்ப மாமியார் சேர்த்து வச்சிருக்கேன். அதே மாதிரி இருங்க நான் சொல்லி முடிச்சுக்கிறேன். மாமியாவுக்கும் மாமன் ஏதாவது சண்டை வந்துச்சு. என்னாலவே அதான் சொல்லு. அவ மகளை கட்டினாலே. சரி அதே வேற ஒண்ணும் இல்ல. அப்புறம் மச்சினனுக்கும் மச்சின பொண்ணாடிக்கும் 15 வருஷமா சண்டை. சரி அப்ப ரெண்டு பேர்த்தையும் அதை புடிச்சு இதை புடிச்சு கெஞ்சி கூத்தாடி கைய புடிச்சு காலை புடிச்சு சரி வாழ்ற வயசுல வாழறப்பா கெட்டு போயிடக்கூடாது அப்படி ரெண்டு பேர்த்தையும் மச்சின பொண்ணாடி சேர்த்து வச்சு அப்ப மாமியார் சேர்த்து வச்சிருக்கேன். மச்சின பொண்ணாடி சேர்த்து வச்சிருக்கேன்னா இதுல என்ன தப்பு இருக்கு? பரவாயில்ல. அந்த வெள்ளிமலை தெரியுதா? எங்க தெரியுது? வெள்ளிமலை கொல்லிமலை தெரியலையா? தெரியல. எவன் சித்தப்ப முன்னாடி சேர்த்து வச்சிருக்கான் அந்த மலை தெரியாதுடா. ஆமா தெரியல. சித்தப்ப சேர்த்து வச்சிருக்க. ஆமா என்ன மாமி சேர்த்து வச்சு தெரியும். ஆமா சித்தப்ப முன்னாடி தெரியும். அவன் 25 வருஷமா சண்டோடு பிரிஞ்சிருந்தாங்க. கோர்ட்லயே வந்து பாத்தீங்கன்னா 2 பேருக்கு விவாதத்தை வாங்கிட்டாங்க. ஆமா அப்படி தெரியுமாடா? எவன் அண்ணன் முன்னாடி அப்பாடியே சேர்த்து வச்சிருக்கான் அவனுக்கு மழை தெரியாதா? தெரியுதா? வெள்ள வெளியே தெரியுது. அந்த மாதிரி சொன்னா வீட்டுல செட். ஆமா அந்த மாதிரி சொன்ன நல்லா பார்த்து யூடியூப் ஓடி அல்ல லைவ்ல ஓடிட்டு இருக்கு. ஆமா அந்த மலை சொந்தக்காரன் நானு. ஆமா அங்க இருந்து வரீங்களா? ஆமா மான் எங்க பாத்திய? வேலுமலைக்கு இடையில பார்த்தேன். இடையில நல்லா பாப்பீங்களா? நல்லா பாப்பேன். ஆமா ஆமா ஒரு வாரத்துக்கு ஜானிடுவேன். எவ்வளவு காசு செலஞ்சா பரவாயில்ல. அதுக்கு 800 ரூபாய்ன்றாங்க இல்ல? ஆமா 500 ஆகுது. சரி நீ பார்த்தது ஆண்மானா பெண்மானா? பெண்மான். ஏன் கத்துற? இல்லையா பொறுமையா சொல்லு. சின்ன பிள்ளை என்ன பிள்ளை பயந்து போயிடாம நல்லா கணிக்கணும். ரொம்ப மெதுவா சொல்லிட்டேன். கொஞ்சம் கேட்கணுமா? ரெண்டுக்கு இடையில சொல்லியா? அழகான பெண்மானு. அழகான பெண்மானு. ஆமா நீங்க பார்த்த மான் வந்து குட்டி போட்ட மானா குட்டி போடாத மானா? குட்டி போட்ட மானெல்லாம் பார்க்க நீயே. ஆமா நான் குட்டி போடாம இளந்தாரி பைய. குட்டி போடாம நீ இளந்தாரி பைய. ஆமா அவன் இளந்தாரி தானே. கட்டு வைக்கலப்பா. அப்ப மத்த எல்லாம் கணக்கெல்லாம் கிடையாது. எது நான் இளத்துதாயா பார்த்தா தெரியலையா? தெரியல. சரி பார்த்தா தெரியாது. சரி குட்டி போடாதமானா? குட்டி போட. ஆமா குட்டி போடாம. குட்டி போட்டுச்சு போடலன்னு எப்படி தெரியும் உங்களுக்கு? குட்டி போடுமா நல்லா ஓடும் பொழுது குட்டி வருது அவனை பார்த்து ஓடும். இன்னொன்னு வயிற்றுல கோடு கூட இருக்கு போட்டது. இது குட்டி போடாம. ஆமா கையில என்ன இது என்ன வச்சிருக்கீங்க? அப்பப்போ வலுப்பூருமா? ஏன் எதுக்கு? இரும்பு கையில வச்சிருக்கீங்க. இதவா இத வலுப்பமா பிடிச்சிருக்காங்களா? வேட்டை பொருளியா? வேட்டையாளுக்கு உண்டான பொருள். நீ இப்பதான் பொய் சொல்ற. என்ன பொய்யுக்கு ஒரு அளவு இல்லையா? ஏன் என்ன? இப்ப நம்ம சாப்பிட்டோம்ல வந்து. ஆமா அந்த ஓட்டோக்கார பேர் தேடி வந்து போனாரு. எதுக்கு? அவர் தோசை கரண்டியை காணாமா? தோசை ஒரு வீட்டுல ஒரு கடையில சாப்பிட்டோம்னா தோசை கண்ட நீ எடுத்து வந்துருப்ப. அதான் நீ வயிறு வச்சிருக்க. இதான் தோசை கண்டு இல்லையா? அதாய் தோசை கண்டியாது. ஆமாத்தா ஆமாண்டு. ஆமாவா இல்ல மாமியா மருமகட்டியும் மாமியாட்டியும் அடி வாங்குவேன். எதுக்கு? எங்களுக்கு பூரா வந்து எங்களுக்கு வந்து மயம் இல்ல. அப்ப மருமேட்டு அடி வாங்குவேன். மரும என்ன பத்தி கிடைக்கிறேன் தூக்கி போட ஒரு அம்பு வச்சுக்கு இதை போய் தோசை கரண்டி. தோசை கரண்டி ஆகாது. எங்க ஊர்ல வெள்ள வெள்ளையான்னு வச்சிருப்பாங்க தோசை கரண்டி. இப்படி 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 பரட்டி போடுறது. அது வட்டமா இருக்கீங்க. இதை பாரு எப்படி இருக்குது. இப்ப உள்ள புது மாடலா இருக்கேன். இது வந்து ஆம்லேட் போறதுக்கு போடுறதா இருக்கேன். 2024 மாடல் தான். 24 ஒரு ஆள் போகுது எனக்கு. நீதான் சொன்னேனே அவர் நீளம் அவர் தான் ஓட்டுக்காரு. நீளம் ஒப்பாடிச்சு அடிவாங்க. ஆமா என்ன எல்லாத்தையும் சாப்பிடுறதுக்கு என்ன ஏன்னா போய் தோசை கட்டினா அந்த ஆத்தா மாமியா மருமகத்தையும் போய் சொன்னா மயண்டி அடி வாங்குன்ற. இவர் அப்பாட்டிட்டு அடி வாங்குன்ற. ஆமா நீ யார்கிட்ட அடி வாங்குவ? நீ பொண்டாட்டி அடி வாங்குவ. அதனாலதான் நீ எல்லாத்தையும் அழகான பெண்களை பிடிக்க வந்திருக்கேன். ஆமா நீங்க ஆமா மானு இல்ல ஒண்ணும் இல்ல. போயிட்டு புரட்டாசி 25 வா. நான் மோசமான ஆளு. நான் ரொம்ப முக்கியமான ஆளு. என்னையா மிரட்டு? என்ன நீ என்ன மிரட்டு? என்ன யாருக்கு? சரி நொப்ப பேர் என்ன? மரியாதை பேசுனேன். என்னையா நொப்ப பேர் என்ன? இல்ல உங்களோட தந்தை பேர் என்ன? அழகா என்ன? என்ன நோத்தா பேர் என்ன? நீ காட்டு வாய்ஸ் பண்ணிட்டு நிரூபிக்கிறேன். இல்லையா நான் தான் காட்டு வாய்ஸ் போய் அப்படி கேட்டேன். சரி இது இப்படிக்காக சொல்ல பார்ப்போம். தாங்களின் தந்தையாரு திருநாமம் என்னவோ? அவன் பெரிய தமிழ் வாத்தியாரு.
நாடக முடிய 78 வருஷம் கேட்டான்னு சொல்ல மாட்டேன். தங்க தாயாரு திருநாமம் என்னவோ? எங்க அப்பா பேர் நம்பிராஜன். நம்பிராஜன் நீங்க பார்த்தா தெரியுதுல கைவிடியா? நான் கை கங்க வருது. ஆனா உங்க அப்பா பெரிய ஆளியா? அம்மா பெரிய ஆளு. இங்க வர நம்பி கேட்ட கம்பி நல்ல நல்ல லாபமா? அது நல்ல லாபம் கிடைக்குதா? அது நம்பிக்கையோட கட்ட யாரு கேசன் யாரு? நீ தானே வேற. அது கம்பி வச்சிருக்கவங்க அது வேற. புரிஞ்சா? நீ எல்லா இடத்தையும் ஒட்டுறீங்கல்ல, நம்பி கேட்ட கம்பின்னு. அது நம்ம ஆனா கைவிட. உங்க அப்பா நல்ல நியாயமானா இல்லையா? எல்லாமே நம்புறாங்க இல்லையா? ஏய் கம்பி இல்லையா? என்ன நம்பிக்கை வேற உங்களை தலைவர் நம்பிராஜன்யா. அப்பன் பேரு? எங்க அப்பன் பேரு தான். இப்போ நோத்தா பேரு? எங்க ஆத்தா பேர் ஜில்ஜில் ரமாமணி, நங்கை மோகினி. நங்கை மணி அழகான பெண். நம்பிராஜன், நங்கை மணி. அப்போ உன் பேரு என்ன? தெரியும். என் பேர் அந்த உலகத்திலே தெரியாதாலும் யாருமே கிடையாது. என்னையா? வீரத்தேவை. வேற அத்தவனா? 30 வேற அத்தாங்க இல்ல வேறத்தேவன் வீரத்தேவன். ஏயா எனக்கு தெரியுதாயா? நான் சடையமே கண்டச்சு கண்டே. கண்டா? ஆமையா? நோத்தா கண்டா? நோத்தா கண்டாவா? அவ சண்டால பேல எத்தனை வருஷம் பார்த்து. அப்பா பெரியப்பா நல்லா இருக்காரா? பெரியப்பாவா? உங்க அப்பனும் எங்க அப்பனும் பங்காளி வைப்பா. நீ வேற யாரும் நினைச்ச? அப்ப நல்லா தெரியும். முந்தாம்பது எங்க அப்பன் 10,000 ரூபாய் கடை வாங்கி போறேன், கடை வாங்கிட்டு போனாப்ல. யாரு? உங்க அப்பதான். எதுக்கு? நம்ம இதுல புதுக்கோட்டை பசங்க பூல கடை போட்டுருக்காருல. நீ வேற பிக்காரி போய் பாத்துருப்ப. நான் பெரும் கோடீஸ்வரன், இந்த உலகத்திலே பெரும் கோடீஸ்வரன். நாங்கதான். நீங்க அள்ளியில கொடுத்த கலைஞர். உனக்கு என்ன வேணும் கேட்க? பிச்சைக்காரி கலைஞர ஒரே அளவு சங்கத்துல நீ ஒருத்தங்க. அத கேளுங்க. என் கண்மை கேட்ட நான் கொடுத்தேன். பேசுவோம் என்ன வேணும் எடுத்துக்கிறேன். இந்த ட்ரெஸ் எங்க அண்ணன் சோழராஜ் ட்ரெஸ். எது? அவனுக்கே நான் தானே கொடுத்தேன். சோழருக்கு போறது ஏன் ட்ரெஸ்? இந்த கையில வச்சிருக்க இந்த அம்பு நம்ம இவர் சாமி சாமி நம்பு. அது சரி. அவன் எப்படி மண்டை கறி வாங்கிட்டு வந்துட்டேன். சரி. இந்த நெத்தில வச்சிருக்க அந்த கொக்குமுடி நம்ம இவர் நத்தமணி பழனிசாமி மாமா. அது சரி. அதையும் வாங்கிட்டு வந்துட்டேன். நீ போட்டிருக்க பவுடர்ல இருந்து. ஆமா. இந்த ஷூ யாருது? என்னது? ஒன்னது மைத்த கொடுங்க 550 ரூபா. இங்க பொய்ய பாருங்க. ஏன் என்ன? ஆனா அதே மாதிரி போடுற கண்மையில இருந்து ஸ்டிக்ல இருந்து அந்த ரோஸ் ஸ்டிக்ல அங்க வர எல்லாமே எங்கிட்ட ஆட்டையை போடுறது. 170 ரூபா சராசரி போய் காசு ரொக்க காசு விட்டு வாங்கி வந்திருக்கேன். அதே மாதிரி சுண்டிடுவா காசு. ஆமா. ஒரு சங்கத்துல டீ வாங்கி தர மாட்டேன். நீ அள்ளி கொடுத்தியாங்க. உன் டீ எல்லாம் வேற. சரி. அந்த 200 ரூபா வாங்கி 5 மாசம் ஆச்சு. எப்ப தருவ? என்ன கடை வாங்கினிய? என்ன 200 ரூபா? கொடுத்தீல அதெல்லாம் மறந்துடுங்க. அப்புறம் அள்ளி அள்ளி கொடுத்தா நான் கோடீஸ்வரன்டா. எனக்கு 500 ரூபா வரணும். 1 வருஷம் ஆச்சுன்னா தர மாட்டேங்கிறேன். நான் கேட்கறேன். உனக்கு 500 ரூபாயா? நான் கேட்கறேன். பாத்தியா இருக்கு. ஆனா ரோஸ் இருந்தாத்தே உங்களுக்கு ஐ ஆம் யுவர் பாஸ். மறந்துடாது. ஐ ஆம் யுவர் பாஸ். மறந்துடாது. என்ன பாஸ்? உனக்கு பஸ் பாஸ் வேணுமா வேணாமா? எஸ் சார். நன்றி வணக்கம். ஆமா. மாப்பிள நீ வானத்தேர்ல வரல. சரி. தங்கச்சியை தேடுதே வந்தேன்னு தெரிஞ்சு வச்சு. சரி. நீ பெரிய மசக்கா தெரியும். ஆமா ஆமா. இது வரைக்கும் பொம்பளை அடைக்காம தெரிஞ்சு அலையிற. எதுக்கு? எது பொம்பளை அடைக்காம தெரியுங்க? நகைச்சி தேடி வந்திருக்கா? ஆமா. உன் தங்கச்சி கூட்டு வர போறனியா நீ? ஆமா. என்கிட்ட எனக்கு செலவுக்கு வந்தா சரித்தேன். சரி. உள்ள சத்தம். 1க்கு 2 பொம்பளை பிள்ளை இருக்கு. ஏன் தள்ளி போச்சு? நான் காடு தானே கேளியா? உள்ள இருக்காங்க. 1க்கு 2 பேர் இருக்காங்க. இதுல சரியான வள்ளி யாருன்னு சரியா கண்டுபிடிச்சேன். நீங்க